ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை தாலுகா கருவை செங்கோட்டை போகக்கூடிய திருநெல்வேலியிலேருந்து செங்கோட்டை போகக்கூடிய ரோட்டில் தருவையில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கார்னர், ஒரு வேலி, அதிலிருந்தே இந்த ரோடு முகப்பில் சுமாராக ஒரு 500 அடி ரோடு முகப்பில் இந்த 72 ஏக்கர் நிலம் அமைஞ்சிருக்குது. தருவையிலிருந்து களக்காடு, பானாங்குளம் இந்த இடங்களுக்கு போகக்கூடிய ரோடு தான் இது. இன்னும் நம்ம ஃப்ரண்டேஜ் முடிவடையில் பாருங்கள். இப்போ தான் நம்ம ஃப்ரண்டேஜ் முடிஞ்சிருக்குது. இந்த இடத்துல தான் நம்முடைய ஃப்ரண்டேஜ் முடிஞ்சிருக்கு. நல்ல ஒரு பஸ் ரோடு, எப்பவும் வண்டிகள் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ரோடாக்கும். இது உங்களுக்கு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டின்னு கூட சொல்லலாம். அதாவது ஏன்னா விலை அதிகமாக இருக்கிறதுனால இதை நீங்கள் பிளாட்டுகள் போடுறதுக்கோ ஏதாவது காரியங்களுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். கம்பெனி வைப்பதற்கு ஏதாவது காரியங்களுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். அந்த டைமில் விவசாயம் பண்ணும்போது இது ஒரு வீடாக இருந்திருக்குது. 2 பெட்ரூம், ஒரு ஹாலு, ஒரு கிச்சன், ஒரு சிட் அவுட்டு, எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் உள்ளே இருக்குது. பாருங்கள், இது சிட் அவுட்டு, இது ஹாலு, அது ஒரு பெட்ரூம், இது ஒரு பெட்ரூம், 2 பெட்ரூம் ஆகிட்டா, ஹால் ஆகிட்டு, சிட் அவுட் ஆகிட்டு, இது கிச்சனுங்க. பாருங்கள், இது கிச்சன். இல்லைங்களா, இது கிச்சன். ஒரு டாய்லெட் கூட உள்ளே இருக்குது. நாங்கள் கிணறு பார்த்தீங்கன்னா 2 கிணறு, 2 EB ஃப்ரீ சர்வீஸ் உள்ளே இருக்குங்க. இது அந்த டைம் விவசாயம் பண்ணும்போது இவங்க எடுத்த EB சர்வீஸ். நல்ல ஒரு வீட்டு மனைகள் இடுவதற்கு பெஸ்ட்டு. ஏன்னா தருவை பக்கத்தில் தான் இருக்குது. தருவையினுடைய மிக அருகாமையில் இருக்குது. வீட்டு மனை போடுவதற்கும் பெஸ்ட் இடம். ஒரு ஏக்கருடைய விலை 55 லட்சம் ரூபா, ஒரு சென்டோட விலை 55,000 ரூபா கேட்காங்க. உள்ளுக்குள்ள ஆங்காங்கே ஒரு சில வேப்ப மரங்கள் நிற்குது. வேறு ஒன்றும் விசேஷமாக உள்ள இல்லை. இடம் உங்களுக்கு க்ளீன் பண்ணால் அந்த இடத்துடைய மதிப்பே வேறு லெவலில் ஆகிப்போகும். முன்னால் விவசாயம் பண்ணும்போது இந்த வீடு கட்டியிருக்காங்க. வீட்டுக்கு போகிறதுக்கு தனி பாதை போட்டிருக்காங்க. அந்த பாதையை தான் இப்போ நீங்கள் பார்த்தது. பாருங்கள், இது அவ்வளோ கம்ப்ளீட் ஃப்ரண்டேஜ் தான். இந்த போர் நமக்கு வராது. போர் அடுத்த இடத்துல வருதுங்க. அதுங்க, இந்த ரோட்டில் இருந்து நீங்கள் நேரே தருவையிலேருந்து வரும்போது ஸ்ட்ரைட்டாக நேரே போனால் உங்களுக்கு களக்காடு போயிடும். சிங்கிக்குளம் வழியாக களக்காடு. அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த ரோட்டில் உள்ள போகும்போது இடதுபுறமாக திரும்பினா அப்படியே பானாங்குளம் போய் சேர்ந்துடுங்க. நாகர்கோயிலிருந்து நெல்லை நோக்கி வரக்கூடிய 4 வே தேசிய நெடுஞ்சாலையில் போய் சேர்ந்துடும். எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் ரொம்ப இருக்காது. ஆனால் தருவையிலிருந்து இது மிக அருகாமையில் இருக்குது. நெல்லையில் இது ஒரு வீட்டு மனையிட நல்ல ஒரு இடமாக இருக்கிறது. இது வாங்கி லேஅவுட் போடுறவங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். ஏன்னா திருநெல்வேலியிலிருந்து சுமாராக இது 12 கிலோமீட்டர் விழுது. கரெக்டு ஸ்பாட் உங்களுக்கு 12 கிலோமீட்டர் விழுது. மண் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருமண், அதாவது செம்மண்ணும் வண்டல் மண்ணுமாக மிக்ஸில் இருக்குது. கையெழுத்து 3 கையெழுத்துங்க மொத்தம். என்னுடைய மொத்த கையெழுத்து 3 கையெழுத்து. இதுக்கு புதிதாக வரக்கூடிய ஒரு 4 வே இருக்குது பாருங்கள். அந்த நம்ம நாகர்கோவில் சைட்லேருந்து புதிதாக ஒரு 4 வே அப்படியே கிராஸ் ஆகி நமக்கு ஆலங்குளம் 4 வே போய் ஜாயிண்ட் ஆகும். ஸோ அதாவது திருநெல்வேலி சிட்டிக்குள்ளே வராத அளவுக்கு ஒரு புதிய ஒரு 4 வே இது தயார் பண்ணிட்டு வராங்க. அந்த 4 வே 4 வேலேருந்து இந்த இடம் ஒரு 1.5-2 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையானால் நீங்கள் கால் பண்ணுங்கள், இடத்தை கொண்டு காணிக்கிறோம், பேசிக்கிறோம்.